கை கழுவிட்டு வந்துடுறேன். மகேஷ், நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. ஆம்பளைங்களை எப்பவுமே நம்ம பார்வையிலே வச்சுக்கணும். 2 தடவை போன் வந்த போதும் அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்கினாரு. நம்ம முன்னாடி சாதாரணமா பேசியிருக்கலாம்ல. மறுபடியும் சொல்றேன் மகேஷ், தப்பா நினைச்சுக்காத. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. பேசு. ஹலோ, நான் செல்வரங்க வேலை பாக்குறேன். வீட்டு ஓனரம்மா பேசுறேம்மா. நான் உங்களோட வைஃப் மகேஷ் தாம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. மகேஷ், நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எங்களை கோச்சுக்காத. இங்க என் மகன் தேவா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்காம்மா. செல்வரங்க வந்து சொன்னாதான் கேட்பான். நீ தப்பா எடுத்துக்காதம்மா. நாங்க தான் செல்வரங்கத்தை அனுப்பி வச்சோம். உன் நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா. அதனால அவனை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைக்கிறியாமா? இதோ உடனே அனுப்பிச்சு வைக்கிறேம்மா. சரிம்மா. சரிங்கம்மா. நம்ம மச்சான் கூட கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் மகேஷ். என்னங்க, உங்க ஓனர் நம்ம ஃபோன் பண்ணிருந்தாங்க. அவங்க பையன் அங்க ஏதோ பிரச்சனை பண்றாங்களாம். உங்களை உடனே வர சொன்னாங்க. கிளம்புங்க. இல்ல மகேஷ், நான் அப்புறம். நீங்க முதல்ல கிளம்புங்க. போங்க. அண்ணி, நீங்க சொன்னீங்கன்னு நான் அவர் மேல சந்தேகப்படுறதுக்கு இருந்தேன். ஆனா உங்க அம்மா தான் இப்ப போன் பண்ணிருந்தாங்க. என் புருஷனை எப்படி சந்தேகப்படுறீங்க? யார் கூட சந்தேகப்படுறீங்க? மகேஷ், நான் யார் கூடயும் அவர் சந்தேகப்படல. நான் அந்த அர்த்தத்திலே சொல்லல. நம்ம முன்னாடி பேச தயங்கினாரே, அப்பனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அது நமக்கு தெரிஞ்சா சரி பண்ணலாமேன்ற அர்த்தத்தில் தான் சொன்னேன். நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. ஆனா என் புருஷன் புடம் போட்ட தங்கம். அவரு ராப்பகல உழைக்கிறது யாருக்காக? எனக்காக தானே. இன்னைக்கு என் புருஷனையே சந்தேகப்படுற நீங்க நாளைக்கு அண்ணன் பாவம் தான் அண்ணி. பாத்தீங்களா மாப்ள, வீட்ல எல்லாரும் உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா நினைக்கிறாங்கன்னு. சந்தோஷமா இருக்கு மச்சான். இருந்தாலும் மகேஸ்வரி கூட ஒரு 5-6 நாள் இருந்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா அது முடியாம போகுது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது பாருங்க. இல்லைன்னா உங்களை முன்னாடி அனுப்பிச்சு பின்னாடியே போன் பண்ணி வான்னு கூப்பிடுவாங்களா? இருந்தாலும் மகேஷ் நினைச்சாதான். மகேஷா? இல்ல, பேசுங்க. சொல்லுங்கம்மா. என்ன பக்கத்துல உங்க வீட்டு ஆளுங்க இருக்காங்களா? ஆமாம்மா, திருச்சிக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். திருச்சிக்கு எல்லாம் போக வேண்டாம், புதுக்கோட்டைக்கு வரணும். தனியா வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க, எங்க மீட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். சரிங்கம்மா. சரி, கிளம்புன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, வைக்கிறேன். சரி. யார், ஓனரமாவா? ஆமாங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? இல்ல, ஒரு அம்மா சீட்டு போட சொல்லி எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு மச்சான். நல்ல விஷயங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதையெல்லாம் விட்டுறாதீங்க. எங்க நான் விட்டாலும் அந்த அம்மா என்னை விடாது போல இருக்கு. இப்படிப்பட்ட ஆளுகள் நம்மளுக்கு பணத்துக்காக தேவைதானே படுது. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தியம்மா. வாங்கய்யா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கடா மாமா, நானும் வர சொல்லியிருந்தேன். வாங்க 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 சம்பந்தியம்மா, உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. தெய்வரை போய் சேர் எடுத்து. இல்ல இல்ல பரவாயில்ல மாமா, நான் கீழே உட்காருங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இதான் உங்க மூத்த பையனா? ஆமாங்க. அழகு மூத்த பிள்ளையா இருக்கேன், இவன் அப்படி பண்ணிட்டான். என்னத்த சொல்றதுங்க, எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானுங்களே. சரி விடுங்க, வருத்தப்பட்ட உடனே வந்து என்னன்னு கேட்க வர. அப்படி என்ன சம்பந்தியம்மா? இல்ல, உங்க பொண்ணு உன்னை திருச்சியில கட்டி கொடுத்துருக்கா சோசியர் சொன்னாரு, அதுவும் இல்லையா? இல்ல, அது அவங்களெல்லாம் வர முடியலைங்க.
திடீர் ஏற்பாடா அதான் அவங்களால வர முடியல. ஆமா, அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கு திருச்சியில வேலை ஆபீஸ் அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரா. நிச்சயத்தன்னைக்கு கட்டாயம் வந்துருவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அட நீங்க என்னங்க இதுல என்ன இருக்குது? அவங்க வேலையை அவங்க வந்தாதே சரியா இருக்கும். இந்த நீங்க இருக்கீங்க, பொண்ணு இருக்கு, நான் இருக்கேன், கட்டிக்க போற என் மயன் இருக்கேன், வேற யார் வேணும்? நம்ம இவ்வளவு பேர் இருந்தா பத்தாதா? இதெல்லாம் தப்பா எடுத்தா முடியுமா? சரிங்கண்ணே, பொண்ணை வர சொல்லுங்க. தெய்வனே போமா, காப்பி எடுத்துட்டு சொல் பரமுவ. இந்த பொண்ணை கூப்பிட்டு வரேன். கொண்டை காப்பி கொடுமா. என்ன மருமகளே, மாப்பிள்ளையத்த நிமிந்து பார்க்க மாட்டேன், அத்தையாவது நிமிந்துவாரு. கொண்டாமா. மகராசியாருமா. வாமா. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் சம்மந்தி, குனிஞ்ச தலை நிமிராம. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பொண்ணை பார்க்கணும்னா தவம் கிடக்கணும்ல. என்ன குமாரு? ஒண்ணும் இல்ல, காபி சுட்டுருச்சான், அதான் கொஞ்சம் பதட்டப்பட்டாப்புல. உட்கார பரமு. இருக்கட்டும் சம்மந்தி. இல்ல பரவாயில்ல, பிள்ளைய கட்டிச்சுட்டா நல்லா வளர்த்திருக்கீங்க. நான் தான் சொன்னேன் இல்ல. அப்ப மத்த ஏற்பாட பேசிடலாம்ல, என்னண்ணே? ஜோசியரே நீங்களே சொல்லிருங்க. சோசியரே, சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு? அதுக்கு இல்லம்மா, மயிலண்ணே தன்னால முடிஞ்சதை தன் பிள்ளைக்கு செய்யறேன்னு சொல்றாரு. இருந்தாலும் நம்ம வசதியை நினைச்சு கொஞ்சம் யோசனை பண்றாரு. என்ன சம்பந்தி, உங்களுக்கு பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லையா? சம்பந்தியமா என்ன சொல்றீங்க? அம்மா இல்ல குமாரு, நம்ம பொண்ணத்தானே பார்க்க வந்தோம். சம்பந்தி பொண்ணு எவ்வளவு வேணும்ல கேக்குறாரு. சம்பந்தி, எங்களுக்கு சொத்து வத்து நிறைய இருக்கு, வட்டிக்கு விடுறவங்க கணக்கு பாப்பாங்களேன்னு நினைக்கலாம். அப்படி இல்ல சம்பந்தி, இது கல்யாணம், ஆயிரங்காலத்து பயிர், அறுவடை பண்ண முடியாது. மனசுக்கு பிடிச்சவள கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாலே மகாலட்சுமி தானே. மகாலட்சுமியே வீட்டுல இருக்கும்போது மற்றது என்ன வேணும்? சம்பந்தி கையா இருக்குங்க, கையா இருக்குங்க. நான் நடைமுறை சொன்னேன். நமக்குள்ள என்ன இருக்கு? என்ன குமாரு, பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னம்மா, போட்டோல பார்க்கும் போதே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், நேர்ல பார்க்கும் வேணாம்னு சொல்லுவேன். எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குமா. அண்ணே, மாப்பிள்ள பூர்ண திருப்தின்னு சொல்லிட்டாரு. மாமா, ஒரு சின்ன விஷயம், நீங்க தப்பா நினைக்கலாம். சொல்லுங்க மாப்பிள்ள. நான் பரமோட ஒரு 4 வார்த்தை பேசணும். என்ன குமாரு, இது என்ன பழக்கம்? அது இல்லம்மா. சம்பந்தியமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது என்ன நம்ம காலத்து மாதிரியா? இருங்க மாப்பிள்ள, நீ பரமோ கூட்டு போமா. நீங்க போங்க மாப்பிள்ள, பேசுங்க. அங்கதான் ஆளுங்க இருந்தாங்க, பார்க்கல. இப்பயாச்சும் பார்க்கலாம்ல. பாருங்களேன். அப்பாடா, உன் முகத்தை பார்க்கறதுக்கு தவங்க இருக்க வேண்டியிருக்கு. பரமு, என் மனசு உள்ளதை நான் சொல்லிடுறேன். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ காலம் முழுக்க கை பிடிச்சிட்டு கூட வந்தா போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம் பரமு. ஓ, உள்ள 2 தரதுல உட்காந்துருக்கேன், சக்தி செந்தில்னு.
அதுங்களை பத்தி யோசிக்கிறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் உத்தமனம் ஆயிட்டாங்க. அவங்க நீங்க கூட்டு வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னடா நாம அப்ப அப்படி இருந்தோமே, இப்ப மாப்பிள்ள வராரு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு மனசுக்குள்ள இந்த குற்ற உணர்ச்சினா உனக்கு வரக்கூடாது. அது இருக்கவும் கூடாது. மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்ற பயம் வரக்கூடாதுன்னு தான் பயகளை கூட்டி அமிச்சு அங்க வச்சு நல்லா பெருக்கி அமிச்சேன். உன் காலில் வந்து படம் எடுக்க சொன்னேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு எந்த ஒளிவு மரமும் கிடையாது. இந்த 2 பேரை தாண்டி வேற எவனாவது உனக்கு தொல்லை கொடுக்குறான்னு சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்த நொடி அவனும் உன் காலில் விழுவான், படமும் எடுப்பான். இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன பரமு நீ ஏன் பயப்படுற? அழகா இருந்தா 4 கழுதைங்க சுத்தத்தானே செய்யும். போடுற போட்டுல நான் தெளிவா சொன்னாங்க. பரமோட பழகணும் அவ்வளவுதான். ஆனா அது சுத்தமான பொண்ணுன்னு இழுத்தானுங்க. அது எனக்கு தெரியான்னு 4 இழுப்பு சேர்த்து வச்சு இழுத்தேன்ல. பரமு நீ ராசியான பொண்ணு. நீ என் கூட இருந்தனா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பரமு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு அந்த பலாமரத்தை பிடிக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்ல பரமு, என்கிட்ட உனக்கு என்ன மாத்தணும்னு தோணுதோ உடனே சொல்லு. அடுத்த நிமிஷம் அதே மாதிரி வந்து நிப்பேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பரமு? ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு தான் உன் குணம் தெரியுமே. நான் உன்னை அப்ப பார்க்க வந்தப்ப கதவை திறக்காத அலட்சணி. நீ சொல்லுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ நல்ல பதிலா தான் சொல்லுவ. போலாம், வா வா வா. என்ன மாப்பிள்ள பரமுட்ட பேசுனீங்களா? பேசிட்டேன் மாமா, எனக்கு திருப்தி. ரொம்ப சந்தோஷமா. என்ன சோசியரே வாயில இருக்க கொலக்கடையை திப்பிட்டு நல்ல நாள் பாரு. அது ஏற்கனவே பார்த்தாச்சு. வர்ற 5ஆம் தேதி சுப முகூர்த்தம். மாப்பிள்ளை ஜாதகம் பொண்ணு ஜாதகம் 2யும் பார்த்துட்டேன். அன்னைக்கே வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தத்தை. அப்புறம் சம்பந்தி அன்னைக்கே வச்சுக்கலாங்க சம்பந்தி. உங்களுக்கு உங்க பேச்சுக்கு மறு பேச்சே இல்லங்க. அப்ப எங்களுக்கு 5ஆம் தேதி சம்மதம். ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்பிட்டோங்களா? நல்லது. போயிட்டு வரோங்க. சரிங்க. சரி வரேன் வரேன். வாங்க மாமா. சம்பந்தி. வாங்க. வாங்க சம்பந்தியம்மா. போயிட்டு வரேன். ஐயா வாங்க. வரமு, ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? ஏன் வரமு, மாப்பிள்ளை பிடிக்கலையா? பிடிக்கலனா இந்த கல்யாணம் நடக்காதாமா? என்னடி பேசுற? பெத்த அம்மா உனக்கு தெரியாது பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு? எதுக்கு சும்மா வாய் வார்த்தையே கேக்குற? என்ன பரமு, எடுத்தேன் கவத்தேன்னு பேசுன எப்படி? நான் பேசுறேனா இல்ல நீங்க செய்றீங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து பிடிச்சிருக்கான்னு எது கேக்குறீங்க? சும்மா ஒப்புக்கு தானே. எனக்கு பிடிக்கலம்மா. அவனை பார்த்தாலே காட்டா மாதிரி இருக்கான். எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன பண்ண சொல்ற சொல்லு. சும்மா பழசே பேசாதடி. நானும் உன் வயசுல ஜிங்கு ஜிங்குன்னு இருந்தவத. நானா அது பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். உங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் மூஞ்சி பாக்குறேன்னு சங்கடப்பட்டுட்டு கீழே தலைய குனிஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டேன். அப்பாவெல்லாம் போட்டாவெல்லாமா கொடுப்பாங்க. தாலி கட்டி பந்தியில உட்காந்து உங்க அப்பாவோட சாப்பிடும்போது ஒரு லட்டை எனக்கு ஊட்ட வந்தாரு. அப்பந்தாண்டி உங்க அப்பாவை நான் பார்த்தேன். நல்லா வீங்கின முகரையா இருந்துச்சு. என்ன பண்ண சொல்ற? பொம்பளை நினைப்பு பொம்பளைக்குள்ளதான், வெளியில சொல்ல முடியுமா? பொண்ணு பார்க்க வரும்போது சொன்னாங்க, மாப்பிள்ள மைசூர் அரண்மனையில நாதஸ்வர வாசிச்சவருன்னு. அப்புறம் தாண்டி தெரிஞ்சது அது அம்புட்டு புள்ளுகுன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன்டி, ஏங்க நீங்க மைசூர் அரண்மனையிலன்னு வாய திறந்த நக்கலாடி பண்றேன்னு அடி அடின்னு அடிச்சாரு. என்ன பண்ண சொல்ற? இன்னும் தான் அடி வாங்கிட்டு இருக்கேன், ஓயலையே. இப்ப உன்னை பார்க்க வந்துட்டு போனவரு உன் கூட பேசணும், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்னு தோணி உன்கிட்ட வந்து பேசினாரு. புண்ணியம் செஞ்சவடி. இங்க வாரு பரமு, வேணுங்கிற ஆம்பளைய கட்டினா என்னைக்குமே மகாராணி தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கம்மா.
என்ன திவ்யா திடீர்னு புறப்பட்டு இங்க புதுக்கோட்டைக்கு வர சொல்லிட்டு? நல்ல விஷயம் சொல்லதாங்க வர சொன்னேன். நல்ல விஷயமா? முதல்ல என்ன அத சொல்லு. நல்ல விஷயம் சொல்லத இவ்ளோ ஆர்வமா கேக்குறீங்க? சீக்கிரம் சொல்லு. ஏன்னா தேவா சார் அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காராம். சமாளிக்க முடியலன்னு உங்க அத்தை போன் பண்ணி சீக்கிரம் புறப்பட்டு வர சொல்லிட்டாங்க. அவங்க தான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, ஒரு நாள் தானே விடுங்க பாத்துப்பாங்க. சரி, என்ன சந்தோஷமான விஷயம் அத சொல்லு. நான் கர்ப்பமா இருக்கேன். திவ்யா, ஆமாங்க, உங்க குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன். என்னங்க நாளை கணக்கு போடுறீங்களா? எனக்கு பயமா இருக்கு. இதுல என்னங்க பயம் இருக்கு? உங்க குழந்தையதாங்க சுமந்துட்டு இருக்கேன். இல்ல, இதை எப்படி வீட்டுல சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடும். அசிங்கமா பேசுவாங்க. இதை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல திவ்யா. ஏங்க இப்படி பதறீங்க? நம்ம 2 பேரும் விஷயத்தை வேணா மறைச்சிடலாம். இது குழந்தை வயிறு காட்டி கொடுத்துரும். எல்லாத்துக்கும் மேல உங்க வீட்டுல நீ தலை காட்ட முடியாது, என் வீட்லயும் தலை காட்ட முடியாது. நம்ம 2 பேரையும் ஊரே சேர்ந்து காரி துப்பும்.